சண்டிகர் மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மியின் வேட்பாளர் வெற்றி பெற்றிருப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். சண்டிகர் மேயர் தேர்தலில் தற்பொழுது பல்வேறு அதிரடியான உத்தரவுகளை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக ஜனவரி 30ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் நடைமுறைகளின் பொழுது இறுதிக்கட்டமாக தேர்தல் நடத்தும் அதிகாரி அனில் மசியால் அறிவிக்கப்பட்ட அந்த வாக்குகளுடைய இறுதிக்கட்ட எண்ணிக்கை என்பது செல்லாது என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய குல்தீப் குமார் வேட்பாளர் தற்பொழுது சண்டிகருடைய மேயராக வெற்றி பெற்றுள்ளார் என்ற ஒரு அறிவிப்பையும் உச்சநீதிமன்றமானது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. அவர் சண்டிகருடைய வேட்பாளராக இருக்கும் அவர்தான் குல்தீப் குமார் தான் இந்த வழக்கிலுடைய மனுதாரரும் கூட. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய நடவடிக்கைகளுக்கு ரத்து செய்து தேர்தல் நடத்தும் அதிகாரி அனில் மசி மீதான ஒரு நடவடிக்கை எடுக்க கோரி இந்த மனுவை அவர் தாக்கல் செய்து குறிப்பிடத்தக்கது. தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இன்றைய வழக்கினுடைய விசாரணை என்பது எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அந்த வாக்கினுடைய நடைமுறைகள் ஜனவரி 30ஆம் தேதி நடைபெற்ற செயல்பாடுகள் அனைத்துமே அடங்கிய வீடியோக்களை முழுமையாக நீதிமன்றத்தில் அவர்கள் ஒளிபரப்ப விட்டு அதன் அடிப்படையிலான உத்தரவை உச்சநீதிமன்றமானது இன்று பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் நடத்தும் அதிகாரியினுடைய ஒட்டுமொத்த நடத்தைக்காக ஒரு தரம் தாழ்ந்த நடத்தைக்காக ஒட்டுமொத்த வாக்கு நடவடிக்கைகளையும் ரத்து செய்வது அடிப்படை செயல்முறைகளை கடுமையாக பாதிக்கும். இந்திய ஜனநாயக நெறிமுறைகளை பாதிக்கும் வகையில் தேர்தல் நடத்தும் அதிகாரி செயல்பட்டுள்ளார் என்ற ஒரு கடும் கண்டனங்களையும் தற்பொழுது அனில் மசிக்கு உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. தேர்தலை சீர்குலைக்கும் வகையில் வேண்டுமென்றே தேர்தல் நடத்தும் அதிகாரி செயல்பட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் செல்லாத வாக்குகள் குறித்த பொய்யான தகவல்களையும் அவர் வழங்கியுள்ளார் என்ற ஒரு கடுமையான கண்டனங்களையும் தற்பொழுது தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. இந்த விதிகள் இந்த நடைமுறைகளின் அடிப்படையில் அவர் எண்ணிய அந்த வாக்குகளுடைய எண்ணிக்கை என்பது செல்லாது எனவும் ஒட்டுமொத்தமாக 20 வாக்குகள் பெற்று ஆம் ஆத்மியினுடைய வேட்பாளர் தற்பொழுது மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்ற ஒரு அறிவிப்பையும் உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. அதே சமயம் நீதிமன்ற நடவடிக்கை ஏன் அனில் மசி மீது மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலான ஒரு ஷோகாஸ் நோட்டீஸையும், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸையும் தற்பொழுது தேர்தல் நடத்தும் அதிகாரி அனில் மசிக்கு உச்சநீதிமன்றமானது அனுப்பி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் பல்வேறு விதிகள் என்பது முற்றிலுமாக மீறப்பட்டுள்ளது. அது ஜனநாயகத்திற்கு விரோதமான போக்கில் இந்த ஒரு செயல்பாடுகள் என்பது தேர்தல் நடத்தும் அதிகாரியால் செய்யப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை வெற்றியடைய செய்யும் நோக்கில் அவர் செயல்பட்டுள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கடுமையான கண்டனங்களும் தற்போது உச்சநீதிமன்றமானது பதிவு செய்திருக்கிறது. இந்த உத்தரவிற்கு பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் வரவேற்பை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி இந்த விவகாரத்தில் மசி ஒரு சிப்பாய் தான், அவருக்கு பின்னால் பிரதமர் மோடியினுடைய முகம் என்பது உள்ளது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதே போல ஆம் ஆத்மியினுடைய தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது ஜனநாயகத்தை காப்பாற்றியுள்ளது, அதற்காக நன்றி என்ற ஒரு கருத்தையும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயும் தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு வரவேற்பு அளித்து இந்திய ஜனநாயகத்தினுடைய பாதுகாப்பிற்கு தற்போது உச்சநீதிமன்றமானது துணை கொண்டுள்ளது. இந்த தீர்ப்பிற்கு நன்றி என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். இதை அடுத்தால் தற்பொழுது சண்டிகரில் ஆம் ஆத்மியுடைய கவுன்சிலர் குல்தீப் குமாருடைய இல்லத்தில் தற்பொழுது இனிப்புகளை வழங்கி மற்ற சக கவுன்சிலர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது அப்பொழுதே உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் தேர்தலுடைய விதிகளை நடத்தை விதிமுறை ரத்து செய்யவில்லை என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இன்றைய உத்தரவின் பொழுது இந்த சண்டிகர் மேயர் தேர்தல் தொடர்பாக முன்வைத்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஒரு தேர்தல் நடத்தும் நடைமுறைகளையும் அதன் விதிமுறைகளையும் முறையாக அதிகாரிகள் பின்பற்ற வேண்டும். அதில் எந்த ஒரு சீர்குலைப்பையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தற்பொழுது ஒரு எச்சரிக்கையாகவே அனைவருக்கும் விடுத்திருக்கிறார்கள். ஒரு அதிரடி தீர்ப்பை இந்த சண்டிகர் மேயர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது இன்று வழங்கியுள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.